குறிப்பாக ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்களை பற்றிய செய்திகளை இன்றைக்கு பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்தான் ஷேக் இக்ரிமா சப்ரி. வெஸ்ட் பேங்க்ங்கிறது பேரளவுக்குத்தான் மஹ்மூத் அப்பாஸ் கிட்ட இருக்குது. அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாமையே தற்போது கைது செய்தது மட்டுமல்லாமல் அவருடைய ஐடென்டி கார்டு அடையாள அட்டையை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இது காசாவுக்குள்ள நடந்த தாக்குதல் கிடையாதுங்க. இது உள்ள புகுந்து பங்கருக்குள்ள அப்படி நடத்தின தாக்குதல் கிடையாது. இவர்கள் 9 பேரும் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வெஹிக்கிள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல். இன்றைய தினம் சிறையிலிருந்து விடுதலையான ஒரு முக்கியமான நபருடைய இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய பேட்டியை இன்றைக்கு அல் ஜஸீரா வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் ஹார்மூஸ் ஜலசந்தியை வந்து அடைந்திருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய மரணத்திற்கான சில காரணங்கள் வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும். நேற்று நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 302வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருபூமியிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய அப்டேட்டிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 மாதங்களும் 2 நாட்களும் தாண்டுகிற காசா மீதான இஸ்ரேலிய பயங்கரவாத தாக்குதல்கள் இன்றைக்கும் பல தடவைகள் பல முனைகளிலும் பயங்கரமாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இருந்தாலும் அதற்கு எதிராக இஸ்ரேலை எதிர்த்து அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் பலவிதமான தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிற அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய சகோதரர்கள் 22,000க்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 40,000க்கு மேற்பட்டவர்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஒரு சமாதான உடன்படிக்கை வந்துவிடாதா, நிரந்தர சமாதானம் ஒன்று ஏற்பட்டு விடாதா என்கிற ஏக்கமும் எண்ணமும் அனைவர்களுக்கு மத்தியிலே இருந்து வந்த நேரத்தில் தான் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை விடிவதற்குள்ளாக ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அவருடைய மரணத்தை தொடர்ந்து சமாதான பேச்சுக்களுடைய நிலை என்ன என்கிற கேள்விகள் எல்லாம் தற்போது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவிலும் காசாவை ஒட்டியும் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பாலஸ்தீனம் என்பது நமக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா அங்கேதான் அமைய பெற்றிருக்கிறது. எனவே முஸ்லிம்களுக்கு புனித ஹரம் ஷரீஃப் மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய காபா ஆலயம் முதன்மையான புனித தலமாக முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. இரண்டாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட மஸ்ஜிது நபவி நம்முடைய மிக முக்கியமான புனித தலமாக இருக்கிற அதே நேரத்தில் 3வது புனித தலமாக இருப்பது மஸ்ஜிதுல் அக்ஸா. ஜெருசலத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிவாயல் உலக முஸ்லிம்களுடைய 3வது புனித தலமாக இருக்கிற அதே நேரம் உலக பாரம்பரியங்களில் ஒன்றாகவும் காணப்படுகிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் முஸ்லிம்கள் மீதும் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீதான தாக்குதல் தொடர்ந்து வருகிற அதே நேரத்தில் தற்போது இந்த தாக்குதலுடைய அடுத்த கட்டமாக வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா நம்முடைய நேற்றைய வீடியோவிலே நம்ம சொல்லியிருந்தோம், அவர்கள் 2 பகுதிகளையும் பிரித்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காசா என்பது தனியாகவும் வெஸ்ட் பேங்க் என்பது தனியாகவும் வைக்கப்பட்டுத்தான் ஆட்சிகள் நடத்த வருகிறது. எதுவரைக்கும் இந்த 2 தரப்பும் பிரிந்து இருக்கிறதோ அதுவரைக்கும் இஸ்ரேல் அதை நலவாக கருதி கொண்டிருக்கும். தற்போது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 14 குழுக்களும் ஒன்றிணைந்திருக்கிற காரணத்தினால் அதை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய ஏகாதிபத்திய சிந்தனைகளில் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் தற்போது வெஸ்ட் பேங்கிலே தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் அவங்க தாக்குதலை நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக மஹ்மூத் அப்பாஸினுடைய அரசாங்கம் நாங்கள் காசாவுக்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இந்த நிலையில் தான் வெள்ளிக்கிழமை புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஹுத்பா பேருரையை உரையாற்றிய இமாம் ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள் ஜுமா தொழுகைக்கு பின்பதாக கைது செய்யப்பட்டார் என்கிற செய்திகள் ஆங்காங்கே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார், அவருடைய நிலை என்ன என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்களை பற்றிய செய்திகளை இன்றைக்கு பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்தான் ஷேக் இக்ரிமா சப்ரி. கிட்டத்தட்ட 85 வயதுடையவர் தான் ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள்.
இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை அவர் ஹுத்பா உரை ஆற்றுகிற காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. ஹுத்பா உரையில மரணித்த இஸ்மாயில் ஹனியா அவருக்காக அவர் பிரார்த்தனை செய்கிறார். இஸ்மாயில் ஹனியா தேசத்திற்கான தியாகி என்கிறார். புகழ்ந்து பாராட்டியது மட்டுமல்லாமல் ஜுமா தொழுகைக்கு பிறகு அவருக்காக காயிபு ஜனாசா தொழுகைகளும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நடத்தப்பட்டது. அந்த தொழுகைக்கான அழைப்பை அவர் விடுத்தது மட்டுமல்லாமல் மிக பெரும் தியாகி என்று சொல்லி அந்த ஜும்மா ஹுத்பாவிலே இந்த இடத்துல ஷேக் இக்ரிமா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா புகழ்ந்து பாராட்டி பேசி இருந்தார்கள். இந்த நிலையில தான் 85 வயதான ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள் ஜுமா தொழுகை முடித்ததற்கு பிறகு அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து கைது செய்யப்படுகிற காட்சியை நீங்க பார்க்குறீங்க. ரொம்ப வயது முதிர்ந்தவர், நடக்க முடியாதவர். ஆனால் அவருடைய கையில் அந்த ஊன்றுகோலோடு நடந்து சென்று அவர் கைது செய்யப்படுகிற வண்டிக்குள்ள ஏற்றப்படுகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். அவருடைய அந்த ஹுத்பா உரையையும் அவர் கைது செய்யப்பட்ட காட்சிகளையும் தான் நம்ம இப்ப பார்த்தோம். இதுல ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள் 85 வயதானவராக இருந்தாலும் அவருடைய வயதுதான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர அவருடைய தேசத்திற்கான முனைப்போ தேசத்திற்கான தியாகங்களையோ அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. பொதுவாக இந்த வயது போக போக உலக ஆசை மிகைத்துவிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு தளப்பட மாட்டாங்க பொதுவாகவே. ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு என்று இருக்கிற ஒரு உணர்வு என்னன்னு கேட்டால் இது எங்கள் பூமி, எங்கள் பூமியை நாங்கள் மீட்டியாக வேண்டும், அதற்காக நாம் போராடவே வேண்டும் என்கிற உள்ளுணர்வு அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. 85 வயதான மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் சப்ரி அவர்கள் அதற்காக விதிவிலக்கு அல்ல. அவரும் அதே காரியத்தை செய்திருப்பது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்டவர் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை செய்யப்பட்டதற்கான காரணமாக விடுதலை செய்யப்பட்டு விட்டு, ஏன்னா அவர் வயது முதிர்வு, அவரை உள்ள வச்சிருந்து அவங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்காது. ஆனால் விடுதலை செய்யப்படும் போது அவருடைய ஜெருசலத்திற்கான குடி உரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாக அவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைய முடியாது என்ற தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய சட்டத்தரணியுடைய கருத்து பிரகாரம் அது 6 மாதங்கள் அளவுக்கு நீடிக்கப்படலாம், அதைவிட அதிகமாகவும் நீடிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் தான் அங்க முடிவுகளை எடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லி வருகிற விஷயம்தான், வெஸ்ட் பேங்க்ங்கிறது பேரளவுக்கு தான் மஹ்மூத் அப்பாஸ் கிட்ட இருக்குது, அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாமையே தற்போது கைது செய்தது மட்டுமல்லாமல் அவருடைய ஐடென்டி கார்டு, அடையாள அட்டையை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய வதிவீடு, அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இருக்கிற இடத்தினுடைய அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரத்து செய்வதற்கான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு அதை அமைச்சரவை அனுமதி கொடுத்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவர் பல மாதங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைய முடியாது, அங்கே உரையாற்ற முடியாது என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அவர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் குறிப்பாக அவருக்கு இன்னொரு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸுக்கு ஆதரவான இந்த சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய செய்தி சேனல்களாக இருக்கிற காசாவுக்குள் இயங்கக்கூடிய அல் மனார் தொலைக்காட்சியில் அவர் உரையாற்ற முடியாது, அல் அக்ஸா தொலைக்காட்சியில் அவர் உரையாற்ற முடியாது, அல் மையாதீன் தொலைக்காட்சியில் அவர் உரையாற்ற முடியாது. இந்த மையாதீன்ங்கிறது லெபனானில் இருந்து ஒளிபரப்பாக கூடியது, அக்ஸா அங்கேயே அது ஹமாஸுக்கு ஆதரவான தொலைக்காட்சி, அதே போன்று மனாரும் ஹமாஸுக்கு ஆதரவான தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சிகளில் அவர்கள் உரையாற்றக்கூடாது என்கிற தடையும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. 1994 முதல் 2006 வரை உண்டான காலப்பகுதிகளில் அல் குதுஸ் அதே போன்று பாலஸ்தீன பிரதேசங்களுக்கான முஃப்தியாகவும் இவர் செயல்பட்டிருக்கிறார். 1994 இருந்து 2006 வரைக்கும் இவர்தான் முஃப்தியாகவும் செயல்பட்டிருக்கிறார். இப்படி பல சேவைகளை செய்தவர். 85 வயதாகியும் தன்னுடைய போராட்ட குணத்தை விட்டுக் கொடுக்காதவர். தன்னுடைய நாட்டுக்கான தன்னுடைய சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் முனைப்பாக இருக்கக்கூடியவர். நேற்றைய தினம் ஜுமா ஹுத்பாவிலே குறிப்பாக ஹனியாவுக்காக அவர் பிரார்த்தனை செய்திருந்தார். ஹனியாவுக்கு நிறைய அவருடைய பேச்சை நம்ம அந்த ஹுத்பா உரையை பார்க்கும்போது முழுவதுமாகவே கிட்டத்தட்ட இஸ்மாயில் ஹனியாவுக்கான ஹுத்பாவாகத்தான் அதை மாற்றி இருந்தார். இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கருணை காட்ட வேண்டும் என்று மிம்பரில் இருந்து பிரார்த்தனை செய்தார். அதே போன்று நபிமார்கள், உண்மையாளர்கள், தியாகிகளோடு இஸ்மாயில் ஹனியாவுக்கு சொர்க்கத்திலே இடம் கொடுத்து விடு யா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனையை செய்தார். நேர்மையானவர்களோடு அவருக்கு விசாலமான சொர்க்கத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லி அவர் அந்த ஹுத்பாவிலே பிரார்த்தனை செய்த காட்சி
காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியாக பிரார்த்தனைகளை செய்துவிட்டுத்தான் அவருடைய ஜும்மா குத்பாவிலேயே அடுத்ததாக அவர் விடுத்த அறிக்கை தான் உடனடியாக காயிபு ஜனாசாவுக்கு வாருங்கள் என்று மஸ்ஜித் அக்ஸாவுக்கு தொழுகைக்காக வந்திருந்த கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்டவர்களுக்கு காயிபு ஜனாசா தொழுகையும் அவர் நடத்தி இருக்கிறார். காயிபு ஜனாசா தொழுகை விவகாரத்தில் மார்க்க ரீதியாக நமக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நடந்த சம்பவத்தை நான் இங்கே ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறேன். காயிபு ஜனாசா தொழுகையையும் அவர் அங்கே நடத்தி இருக்கிறார். இதுதான் ஷேக் சப்ரி அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரமாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான் இஸ்ரேலுடைய முன்னாள் செக்யூரிட்டி சீஃப் ஒரு முக்கியமான அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அவர்களுடைய பாரிஸ் நியூஸ் பேப்பருக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை தான் இன்றைக்கு அல் ஜசீரா செய்தியாக்கி இருக்கிறார்கள். ஃபைட் டு டிஸ்ட்ராய் ஹமாஸ் மே நெவர் எண்ட் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். சே ஃபோர்மர் இஸ்ரேலி செக்யூரிட்டி சீஃப், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு பிரமுகர், முன்னாள் பிரமுகர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து தான். அதாவது ஹமாஸை அழிக்கும் போராட்டம் என்பது முடிவுக்கு வராது. ஹமாஸை அழிக்கிறதுங்கிறது நீங்க இஸ்மாயில் ஹனியாவை கொல்ல முடியும், மற்ற தலைவர்களை கொல்ல முடியும், இதையெல்லாம் செய்யலாம், ஆனால் ஹமாஸை அழிக்க முடியாதுங்கிறத திரும்ப திரும்ப புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இஸ்ரேலிய அரசாங்கத்திற்காக அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இவர் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய முன்னாள் தலைவராக செயல்பட்டிருக்கிறார். ஹமாஸை அழிக்கும் இஸ்ரேலுடைய போர் கால வரையறையின்றி நீடிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். நீங்க ஹமாஸை அழிக்கணும்ங்கிறீங்க, அது நடக்கிற காரியம் இல்லை, அது நீண்டுகிட்டே போகுமே தவிர அது முடிவுக்கு வராது என்று சொல்லக்கூடியவர். இஸ்ரேலுடைய ராணுவம் பாலஸ்தீன அமைப்பினுடைய, அதாவது ஹமாஸினுடைய செயல்பாட்டு திறனை அகற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த செயல்முறை என்பது நீண்ட காலம் எடுக்கக்கூடிய ஒன்று என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். 10 மாதங்களாக இருக்கிறது, 10 மாதங்களாக ஹமாஸை அழிக்க முடியவில்லை, 10 மாதங்களாக அவர்களுடைய பணைய கைதிகளை அவர்களால் மீட்டெடுக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலை என்னன்னா 40,000 அப்பாவிகளை கொண்டிருப்பது, காசாவை மொத்தமாக அழித்திருப்பது, இஸ்மாயில் ஹனியாவை கொலை செய்தது, அதே போன்று லெபனானிலே இருந்த ஹமாஸினுடைய இன்னும் ஒரு அரசியல் பிரமுகரை கொலை செய்தது. இதை தவிர அவர்கள் சாதித்தது ஒன்றுமில்லை என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிற. அதே நேரம் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் துல்கரேம் பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அந்த பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் வெஸ்ட் பேங்க் பகுதி, இது வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஆயுத முனை போராட்டம் என்பது ரொம்ப குறைவாக நடக்கும். சாதாரணமாக நடமாடுகிற அளவுக்கு சில பகுதிகள் இருக்கும். அந்த மாதிரி இருந்த ஒரு சுதந்திரமான ஒரு பகுதியாக காணப்பட்ட பகுதி தான் துல்கரேம். அந்த துல்கரேம்ல கார்ல பயணித்துக் கொண்டிருந்த ஹமாஸினுடைய ஒரு முக்கியஸ்தர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஒரு முக்கியமான நபராக அவர் கருதப்படுகிறார். அவர் ஆளில்லாத விமான தாக்குதல் மூலமாக இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். அதிலே அந்த நடந்த தாக்குதலில் எங்களுடைய மிக முக்கியமான ஒருவர் கொல்லப்பட்டது உண்மைதான் என்று கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறது. காரிலே பயணித்த 5 பேரில் ஒருவர் எங்களுடைய ஹைத்தம் வாலிதி என்கிற எங்களுடைய நபர் என்பதை இன்றைக்கு கஸ்ஸாம் சொல்லி இருக்கிறாங்க. சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் அதில் கொல்லப்பட்டவங்களோட பட்டியலையும் அவங்க இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, பொதுவாக புரிஞ்சுக்கிறங்க, கஸ்ஸாம் பிரிகேடோ அங்க இருக்கக்கூடிய போராளிகளோ தங்கள் தரப்பிலிருந்து யாராவது கொல்லப்பட்ட பட்டியலோடு வெளியிட்டுருவாங்க. ஆமா, அவங்க எங்க ஆக்கள் தான், கொல்லப்பட்டவங்க தான் சொல்லிடுவாங்க. எனவே இஸ்ரேல் சொல்லுகிற நாங்க 13,000 பேரை கொண்டோம், 19,000 பேரை கொண்டோம், 25,000 பேரை கொண்டுட்டோம், கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தளபதியாக இருக்கிற முகமது லைஃபை கொண்டுட்டோம் சொல்றாங்கல்ல, அது பொய்ங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். அப்படி கொல்லப்பட்டிருந்தா ஆமா கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அவர்கள் கொல்லப்பட்டவங்களுடைய இந்த துல்கரேம் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஷஹீதானவர்களுடைய பேர் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இது காசாவுக்குள்ள நடந்த தாக்குதல் கிடையாதுங்க, இது உள்ள புகுந்து பங்கருக்குள்ள அப்படி நடத்தின தாக்குதல் கிடையாது. இவர்கள் 9 பேரும் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வெஹிக்கிள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல், அதிலே இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டதை கஸ்ஸாம் பிரிகேட் ஒப்புக்கொண்டும் இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் 15,000 20,000 அது பொய் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் இன்றைய தினம் மொசாதினுடைய, அதாவது மொசாது அதே போன்ற ஷின்பத்தினுடைய தலைவர்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக எகிப்துக்கு வருகிறார்கள் என்கிற ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. எகிப்திலே கஸ்ஸாம் பிரிகேடோடு ஹமாஸோடு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்காக இவர்கள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அல் ஜசீரா அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதிலே ஹமாஸ் பங்கெடுக்குமா, ஹமாஸ் சார்பாக வேறு யாரும் பங்கெடுப்பார்கள்
ஒத்துக்கொள்வார்களா, கத்தார் அதற்கு ஒத்துக்கொள்ளுமா என்கிற பாரிய கேள்விகள் இருக்கிறது. புதன்கிழமை ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் செல்லுமா என்கிற கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தான் இந்த யுத்த நிறுத்தத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை வலியுறுத்தியவர். எனவே அது நடக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படியான ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு பாலஸ்தீன பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை, காசா பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக புரூஜ் அகதிகள் முகாம் பகுதிகளில் இந்த ஒரு பிளாட் மேலே குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதிலே 3 பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கான் யூனிஸ் பகுதிகளில் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் 3 பெண்கள் உட்பட 5 பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது வஃபா நியூஸ் ஏஜென்சி. அதே போன்று காசாவிலையும் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு இது போன்ற தாக்குதல்களை பல இடங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டு வருகிற நேரத்தில் இன்றைய தினம் சிறையிலிருந்து விடுதலையான ஒரு முக்கியமான நபருடைய இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய பேட்டியை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. இவர் கிட்டத்தட்ட 52 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்திருந்த நிலையில் 32 நாட்களுக்கு மேலாக தினம்தோறும் 13 தடவைகளுக்கு மேலாக தன்னை துன்புறுத்தியதாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். துஷ்பிரயோகம் செய்தார்கள், என்னை அநியாயம் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 13 தடவைகள் இவர் மீது கரண்ட் ஷாக் வைக்கப்பட்டதாகவும் சகோதரர் இப்ராஹிம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சித்திரவதை முறைகளிலே மின்சார நாட்காலி தான் மிக கொடுமையானது என்கிறார்கள். இரும்பு சேர்ல உட்கார வச்சு கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க. அப்படி எனக்கு மின்சார நாட்காலி ட்ரீட்மெண்ட் தந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு அநியாயம் செய்தார்கள். அதே போன்று கடுமையாக எங்களை தாக்குவார்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 13 தடவைகள் இப்படி நான் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டேன் என்கிற ஒரு செய்தியை இந்த சகோதரர் சொல்லியிருக்கிறார். இது போன்று அங்கிருக்கக்கூடிய பல அப்பாவி சகோதரர்களும் மின்சார நாட்காலிகளில் அமர வைக்கப்பட்டு பவர் கரண்ட் சேர்ல உட்கார வைக்கப்பட்டு அநியாயமாக அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அவர்கள் அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். எந்தவித குற்றமும் செய்யாமல் அவர்கள் இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக பெரும் கவலையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு காசாவுக்குள் இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் அவர்களை ஒட்டிய பல படை பிரிவுகளும் பாரதூரமான பல தாக்குதல்களை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு 10க்கு மேற்பட்ட இடங்களில் 114 மில்லிமீட்டர் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சூஃபா ராணுவ தளத்தின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல் குதுஸ் படை பிரிவு இன்றைக்கு நெட்சாரிம் காரிடோர் பகுதிங்கிறது வெப்பன் சப்ளை டிவிஷன். அது அந்த இடத்துல தான் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்துக்கு வெப்பன் கொடுப்பாங்க. அந்த இடத்துல இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய படைப்பிரிவுகள் மீது பாரதூரமான ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைய தினம் மற்ற காசாவினுடைய ரஃபாவினுடைய பகுதிகளிலும் கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் சேர்ந்து பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரம் காசாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி 10க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருப்பதான செய்திகளை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு லெபனானிலே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக அல் தாகிரா என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ அணிவகுப்பு தளத்தின் மீது பீரங்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய தினம் சரியாக 4:15 மணிக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹாபர் ஷூஃபா பகுதிகளில் அல் சமாகா ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பையத் பிளீடா ராணுவ தளத்தின் மீது பீரங்கி தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி ஹெஸ்புல்லாக்கள் சரியாக 6:20 மணிக்கு நடத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று 7 மணி அளவில் அல் மரிஜ் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் சரியாக 6:45 மணிக்கு ரஹேப் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய உளவு பார்க்கிற தளத்தின் மீது இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம், நேரடியாக பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் பிந்தி கிடைத்த ஒரு செய்திதான் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவிவிம் என்கிற நகரத்தை நோக்கி இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பயன்படுத்திய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்களோ ஈரானோ அபிஷியலாக இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதற்காகவோ அல்லது அவர்களுடைய தளபதி ஷுக்கூர் கொல்லப்பட்டதற்கு எதிராகவோ எந்த விதமான எதிர் நடவடிக்கைகளையும் அபிஷியலாக செய்யவில்லை. இதுவெல்லாம் வளமையான தாக்குதலாகத்தான்
அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய மரணத்திற்கான சில காரணங்கள் வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும். நேற்று நம்ம தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய கொலையினுடைய பின்னணி என்ன என்று நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட கட்டுரை உண்மையா பொய்யா என்பதை தனியாக அலசி இருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அந்த வீடியோவை தனியாக பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப இதில் நம்ம பார்க்க இருக்கிற பகுதி என்னன்னு கேட்டா, இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக IRGC என்கிற ஈரானுடைய ராணுவ பிரிவு ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, குறுகிய தூர ஒரு ஏவுகணை மூலமாகத்தான் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மீது குறுகிய தூர ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏவுகணை 7 கிலோ அளவுக்கு வெடிமருந்துகளை சுமந்து வரக்கூடியது, 15.4 பவுண்டுகள் அளவுக்கு வெடிமருந்துகளை சுமந்து வரக்கூடியது. அப்படி வந்து தான் அவருடைய அறையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அவர் ரூம் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவோடு சேர்ந்து செய்த குற்றம் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு புகைப்படத்தை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புகைப்படம் தான் அந்த புகைப்படம். இந்த மாதிரியான ட்ரோன்ல தான் அவங்க அட்டாக் பண்ணினதாக இன்றைக்கு ஈரானுடைய மிலிட்டரி அறிவித்திருக்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏவுகணை இருக்கிறது, 15 பவுண்ட் அளவுக்கு 7 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏவுகணை மூலமாகத்தான் அந்த அட்டாக் நடத்தப்பட்டதாக ஈரானுடைய ராணுவம் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட கட்டுரையில் வரக்கூடிய செய்திகள் பொய், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஈரானுக்கான ஹமாஸினுடைய பிரதிநிதியும் இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஈரானுடைய ராணுவமே IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நியூயார்க் டைம்ஸ் மீண்டும் சொல்லி இருப்பது பொய் என்று அவர்கள் நிறுவி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய அரசாங்கம் இஸ்மாயில் ஹனியா ஒரு ரூம்ல இருந்த நேரத்தில் பல மாதங்களுக்கு முன்பதாக 2 மாதங்களுக்கு முன்பதாக அதுக்குள்ள கொண்டு வந்து வெடி மருந்துகளை வச்சுட்டு போனதாக சொல்லி இருக்கிறாங்க. அது பச்சை போய் அப்படி ஒன்று நடக்கல. மேல நான் முன்னாடி காட்டின அந்த விதமான ஏவுகணை தாக்குதலால் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய ராணுவம் ஒரு செய்தியை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், ஹாலித் அல் கதூமி என்று சொல்லக்கூடிய ஹமாஸினுடைய ஈரானுக்கான பிரதிநிதிவர், ஈரானில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அன்றைக்கு இரவு நடந்தது என்னன்னா, இஸ்மாயில் ஹனியா தங்கி அதே ரூம்ல தான் நானும் தங்கி இருந்தேன் என்று சொல்லிட்டு இன்றைக்கு அல் ஜதீத் செய்தித்தாளுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பேசியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் அவர் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு பாரிய வெடிச்சத்தம் கேட்டதோடு நானும் என்னுடைய ரூமை திறந்து ஏதாவது பூமி அதிர்ச்சி நடைபெற்று விட்டதா, அது இடி விழுந்த மாதிரி சத்தம் ஒன்றாக இருந்துச்சு, அதனால நான் ஜன்னலை திறந்து பார்த்தேன். பார்த்த நேரத்தில் வெளியில கடும் சூடாக இருந்தது, மழை பெய்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் உடனடியாக எங்களுக்கு தகவல் கேள்விப்பட்டு நான் 4வது மாடிக்கு ஓடிய போது அங்கே எங்களுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். வெளியில் இருந்து வந்த ஒரு ஏவுகணை தாக்குதல் மூலமாகத்தான் அந்த கொலை நடந்திருந்தது. நான் பார்க்கும் போதே எனக்கு அதுதான் புரிந்தது. ஆனாலும் IRGC அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் முழுமையான ராணுவ ரீதியிலான தெரிவிப்புகளை அவர்கள் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அவர் மிக தெளிவாக இந்த செய்தியை சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் IRGC ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறாங்க. IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இதுதான். ஆனால் இந்த வீடியோ எதுக்காக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, இப்படித்தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்பதற்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த தாக்குதல் என்று அர்த்தம் இல்லை, எப்படி அந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்பதற்காக காட்டுறாங்க. இப்படி பாருங்க, அதாவது ஒரு ட்ரோன் இப்படித்தான் போயிருக்குங்கிறாங்க. இப்படி ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டு பழைய பில்டிங் ஒன்று அவங்க அதை ஒரு சித்தரிப்பு காட்சியாக காட்டுறாங்க. இந்த மாதிரி ஜன்னல் வழியாக அது உள்ள போகுது, இந்த உள்ள போய் இப்படித்தான் அது தாக்குதல் நடத்தி முடியும், அந்த பகுதி உடைகிறது என்று சொல்லி எப்படி இந்த அட்டாக் நடந்திருக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த தகவல் தான். இது நாளைக்கு இதனுடைய விசாரணை அப்டேட் ஆகும்போது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இல்லை. இதுவரைக்கும் அவங்க தந்திருக்கக்கூடிய தகவல்களில் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டது இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்லித்தான் காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய கொலை தொடர்பாக ஈரான் முழுவதும் சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டு பல நூற்றுக்கணக்கானவர்கள் தூக்கப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பல நூற்றுக்கணக்கானவர்களை உடனடியாக அங்கிருக்கக்கூடிய ஈரானுடைய ராணுவம் கைது செய்து வருவதாகவும், குறிப்பாக IRGC கண்ட்ரோலுக்குள்ள
கப்பலுக்குள்ளே இருந்த குறித்த கட்டிடத்துக்குள்ளே பாதுகாப்புக்கு இருந்த அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய அத்தனை உபகரணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து இஸ்ரேலுடைய உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்கிற தேடுதல் நடவடிக்கைகளும் ஈரானுக்குள் நடைபெற்று வருகிறது. ஒன்று மட்டும் நிச்சயம் என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், உள்ள இது மாதிரி கேஸுகளில் ஈரானில் எவன் மாட்டினாலும் அவங்களுக்கு கைமாதான், தூக்குல போட்டுருவாங்க. அவங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டலாம். பயங்கரவாத குற்றச்சாட்டுக்கெல்லாம் அதுதாங்க சரியான தீர்வு. அதை செஞ்சுட்டாலே இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் நடக்குது இல்லை, அந்த மாதிரி எவனெல்லாம் பொதுமக்களை கொள்றதுக்கு வேலை செய்கிறானோ, அப்பாவிகளை அழிக்கிறானோ, அந்த மாதிரி பயங்கரவாதிகள் உடனடியாக அவர்களுக்குரிய தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டால் பயங்கரவாதமே இல்லாது ஒளிந்துவிடும். அந்த மாதிரி ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே எடுத்து அதை மரண தண்டனை விதிச்சிருவாங்க. இன்றைக்கு பல பேரை அவர்கள் கைது செய்து வருவதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவங்களுக்கு மத்தியில தான் தற்போது நமக்கு தெரியும், இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி வருகிறது ஈரான். எப்படியும் பதிலடி கொடுப்போம் என்று அவர்கள் திட்டத்தெளிவாக அறிவித்து விட்டார்கள். அதே போன்று அவர்களுடைய சகாக்களாக இருக்கக்கூடிய லெபனான் ஹூதிகளையும் இணைத்துக் கொண்டுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்பதில் அச்சமில்லை. கண்டிப்பாக பதிலடி கிடைக்கும் என்கிற நிலையில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து அடைந்திருக்கிறது. அதனுடைய புகைப்படத்தை தான் இன்றைக்கு அல் ஜஸீரா வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 விமானங்கள் இதிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்க என்ன கவனிச்சுக்கிறேன்னு கேட்டா, இதுதான் அந்த விமானம் தாங்கி கப்பல். அவர்கள் வந்திருக்கக்கூடிய இடம் தான் இதிலே காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல இருக்குது ஹார்முஸ் ஜலசந்திங்கிறது. இந்த இடம் இது ஈரான். இந்த இடத்துல தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஓமான் இருக்கிறது, இவர்ல UAE இருக்குது, இவர்ல துபாய் இருக்கிறது. இந்த கேப்புக்குள்ள தான், இந்த இடத்துக்கு தான் அந்த விமானம் தாங்கி கப்பல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை இன்னும் நீங்க புரியணும்னா, இதுதான் ஹார்முஸ் ஜலசந்தி என்று சொல்லுவார்கள். அந்த இடத்தினுடைய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. நிறைய மலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கிறது. அதற்குள் தான் இந்த கப்பல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவாக புரியணும்னு சொல்லி சொன்னா, இந்த புகைப்படங்கள்ல நீங்க பார்க்க முடியும். இங்க நீங்க பார்க்கலாம். இதுல நீங்க பாருங்க, ஈரான் இருக்கிறது, இங்க குவைத் இருக்குது, பஹ்ரைன், கத்தார், UAE இதெல்லாம் இருக்குது. இந்த இடம் வந்து ஓமான், இங்க யமன் இருக்கிறது. இந்த இடம் தான் அந்த ஹார்முஸ் ஜலசந்திங்கிறது. இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். என்னன்னு கேட்டா, இந்த இடத்தை ஈரான் மூடிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த புகைப்படத்தில் மிக தெளிவாகவே நீங்க பார்க்க முடியும். உள்ள போனாங்கன்னா இந்த இடத்துக்கு தான் அவங்க வருவாங்க. பட் இப்ப இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் தான் அந்த கப்பல் இருக்கிறது. இந்த ஏரியாவில் தான் அந்த கப்பல் இருக்கிறது. இப்ப இந்த ஏரியாவால் இவங்க உள்ள போவாங்களா இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ரெண்டாவது, இந்த ஏரியாவுக்கு ஏன் இந்த கப்பல் வந்தது என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, இதை பாருங்க, இதுதான் ஹார்முஸ் ஜலசந்தியினுடைய இன்னொரு காட்சி. இந்த இடத்துக்கு கப்பல் வந்ததற்கான காரணம் என்ன என்பதை புரிவதற்கு இந்த புகைப்படத்தில் நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்திற்கு கப்பலை அவர்கள் அமெரிக்கா கொண்டு வருவதற்கான காரணம் ஈரானோடு யுத்தம் செய்வதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டா, இங்க பாருங்க, இந்த இடம் வந்து அரேபிய கடல். இந்த இடத்துல வந்து கல்ஃப் ஆஃப் ஆதன் இருக்குது, அதாவது ரெட் சி இங்க இருக்குது. அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னா மெடிடேரியன் சீங்கிறது இதுதான் மத்திய தரை கடல், மெடிடேரியன் சி என்று சொல்லுவார்கள். அதுதான் இந்த இடம். அல்லாஹ்வினுடைய படைகோளம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அந்த மெடிடேரியன் சீல மொரோக்கோ போர்ச்சுகலுக்கு இடையில இந்த ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வழியாக இதை மூடிட்டாங்க என்று சொல்லி சொன்னா அதனால போயிட்டு வர முடியாது. அதே நேரத்தில் இப்ப ஆட்டம் யமன் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அது எந்த இடத்துல, இந்த இடத்துல தான் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடம், இந்த பகுதியை யமன் பிடிச்சி வச்சிருக்காங்க. ரெட் சீல பெரிய பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் அடுத்த பிரச்சனை எங்க இருக்குன்னு கேட்டா, இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம்ங்கிறது ஹார்முஸ் ஜலசந்தி என்று சொல்றது இடம். இந்த இடம் தான். இந்த இடத்தை பொறுத்தவரையில இந்த இடத்தை ஈரான் மூடினாங்கன்னு சொன்னா என்ன பிரச்சனை வரும்னா, கிட்டத்தட்ட 22% எண்ணெய் ஏற்றுமதி இந்த இடத்தில் தான் நடக்கிறது. ஏன்னா குவைத், பஹ்ரைன், இவங்க எல்லா நாடுகளும் இந்த பகுதியில் தான் இருக்குது. இந்த பகுதி கடலைத்தான் சவுதி அரேபியா இந்த பக்கமா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த பக்கமா இதை பயன்படுத்திக் கொள்வாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்பொழுது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எங்கு வர வேண்டுமோ அங்கு வராமல் ஏன் இங்கு வந்திருக்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கு. உதாரணமா இங்க பாருங்க, சிரியா இங்க இருக்குது, ஈரான் இங்க இருக்குது. ஈரான் இங்கிருந்து இங்க தான் தாக்குதல் நடத்த போறாங்க. இந்த இடத்துல தான் இஸ்ரேல் இருக்கிறது. எனவே ஈரான் வான்வழி தாக்குதல் இங்க இருந்து இப்படித்தான் நடத்துவாங்க. இப்படி நடத்துவாங்கன்னு இருக்கும்போது சம்பந்தம் இல்லாம ஏன் இந்த இடத்துக்கு அமெரிக்காவினுடைய கப்பல் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா
வேற ஒன்றுக்கும் இல்லை, பயங்காட்டுறதுக்கு வர்றாங்க. இவன் தாக்குறதுக்கு வர்றதா இருந்தால் இங்கே வந்துடுவான், மெடிட்டேரியன் சீக்கு வந்துடுவான். ஏன்னா இங்கே வந்தால் தான் அவனுக்கு லேசாக இருக்கும். இங்கே வந்ததுக்கான காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் ஈரான் ஏவுகிற ட்ரோன்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் தடுப்பதற்காக வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலிஸ்டிக் ஏவுகணையை தடுக்க முடியுமான்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யலாம்னு கேட்டால், பாலிஸ்டிக் ஏவுகணையை அவர்களால் தடுக்க முடியும். பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன் அட்டாக்குகளையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய எதிர் தாக்குதல்களால் தடுக்க முடியும். ஆனால் அது தவிர்த்து ஈரான் இந்த வாட்டி பாலிஸ்டிக் ஏவுகணையும் ட்ரோனையும் மட்டும்தான் யூஸ் பண்ண போறானாங்கிறது தெரியாது. ஈரானிடத்தில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஹிஸ்புல்லாக்களிடத்திலேயே, ஈரானுடைய தயாரிப்பு ஹிஸ்புல்லாக்களிடத்திலேயே இஸ்ரேலிடத்தில் இல்லாத சில நுட்பமான ஆயுதங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே தற்போது ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்கப் போகிறதா, அல்லது இஸ்ரேலுடைய இந்த கப்பல்கள், இங்கே எல்லாம் நிற்கக்கூடிய கப்பல்கள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்த போகிறதா, அதாவது உள்ளுக்குள்ள நேரடியாக சண்டை நடத்த போறானா, அல்லது உள்ளுக்குள்ள சண்டை நடத்தினா நேரடி ஓர் ஆகிரும்ங்கிறதுனால அதை தவிர்த்துட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்த போறாங்களா என்பது தெரியாது. ஆனால் தாக்குதல் நிச்சயம். அமெரிக்காவினுடைய கப்பலை அழிப்பது ஒன்றும் ஈரானுக்கு கஷ்டமானது அல்ல. ஏன்னா அமெரிக்கா கப்பலுக்கு ஏற்கனவே ஹூதிகளே பலவிடத்தம் அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க விமானம் தாங்கி கப்பலை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. விமானம் தாங்கி கப்பலுக்கு அடிச்சுட்டா விமானத்துக்கு என்னதுக்காக? அதனால கப்பலுக்கு அடிக்கிறது ஈரானுக்கு பெரிய விஷயம் அல்ல. தேவைப்பட்டா என்ன செய்வான்னு கேட்டால் கப்பலுக்கு அடிச்சு நொறுக்கி விட்டுருவான். ஏன் இப்போ கப்பலை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருப்பது என்னன்னு சொன்னால், இந்த அண்டை நாடுகள். எந்த அண்டை நாடுகள்? அதாவது இங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அதே போன்று ஜோர்தான். இந்த சவுதி அரேபியா, ஜோர்தான், இந்த பஹ்ரைன் என்ன செய்வாங்கன்னா, அவங்க தேவைப்பட்ட அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்துருவாங்க. தளம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பஹ்ரைன் ஈரான் என்ன செய்யுங்கிறது ரெண்டாவது. ஆனால் அரபு நாடுகள் பெரும்பாலும் அவர்களுக்கு தளம் கொடுக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஈரானை தாக்குறதுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக சவுதியோ அல்லது ஜோர்தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சவுதி கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும், ஆனால் ஜோர்தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு பேரும் கொடுக்கலன்னு வைங்க, ஈரான் மீது அமெரிக்காவால் தாக்குதல் தொடுக்க முடியாது. அவர்கள் விமானம் தாங்கி கப்பலை நம்பிக்கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், விமானம் தாங்கி கப்பலுக்கு 2011 ஹிஸ்புல்லாவே அடிச்சு விட்டான். அதனால் அது மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு வித்தியாசமாக வடகொரியாவினுடைய தலைவர் கிம் ஜாங் உன் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நாங்கள் எப்போதுமே ஈரானோடு நிற்போம், ஈரான் எங்களுடைய நட்பு நாடு, ஈரானுக்கு எதிராக எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் ஈரானோடு சேர்ந்து நாங்களும் பதிலடி தருவோம் என்று அறிவித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. ஈரான் எப்படியான பதிலடியை கொடுக்க இருக்கிறது, எப்போது கொடுக்க இருக்கிறது என்பது தெரியாது. ஆனால் 72 மணி நேரம் தான் காலக்கெடு என்று வேற சொல்லி இருக்கிறாங்க. அந்த காலக்கெடு முடிவதற்கான நேரங்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஈரான் உள்ளுக்குள்ளேயே டைரக்டா அடிக்க போறாங்களா, வெளியில் அடிக்க போறாங்களா? ஏற்கனவே மாதிரி 8 ஹவருக்கு அவங்க ட்ரோனை அனுப்பி, ஏற்கனவே 8 ஹவர் ட்ரோனை ஏன் அனுப்பினாங்கன்னு சொன்னா எச்சரிக்கை தான். அதை நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் பார்த்துக்கின்ற மாதிரி அப்படி அவங்க அனுப்ப போறாங்களா, இல்லை அதை தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணை அடித்த மாதிரி உடனடியாக அடிக்க போறாங்களா? ஈரான் அதிகமாக பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தலாம் என்று தான் அமெரிக்கா நினைக்குது. ஆனால் அதை செய்வாங்களா, வேறு வித்தியாசமான தாக்குதல்களை செய்வார்களா? ரஷ்யாவினுடைய பங்களிப்பு இதில் எப்படி இருக்க போகிறது, சீனாவினுடைய பங்களிப்பு இதில் எப்படி இருக்க போகிறது என்கிற பாரிய கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன சுதந்திர பூமி மக்கள் அத்தனை பேரும் நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். தொடர்ந்து குனூத்து நாசிலாவை ஓதி வருகிற நேரம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேஸ்புக் சமூக ஊடக பக்கங்கள் எல்லாம் ஒவ்வொருவருடைய வீடியோக்களையும் நீக்குகிற அந்த மாதிரியான வேலையை செய்கிறாங்க. நம்ம டிவி நடத்துகிறவங்க கிடையாது, நம்மளும் அவங்களோட அதே ஊடகத்தை பயன்படுத்தி தான் செய்திகளை சொல்ல வேண்டி இருக்குது. எனவே நம்முடைய யூடியூப் பக்கம் உங்களுக்கு தெரியும், ரஸ்மின் MISC என்கிற இந்த யூடியூப் பக்கத்தில் தான் நம்ம வீடியோக்களை வளமையாக வெளியிட்டு வருகிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த இடத்துல இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இதே நேரத்தில் ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற ஒரு புதிய பேஜையும் நம்ம திறந்திருக்கிறோம். கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரஸ்மின் MISC என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய சகோதரர்கள், இந்த ஐகான் போட்டிருக்கக்கூடிய என்னுடைய புகைப்படம் போட்டு இப்படி இருக்கக்கூடிய ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஏன்னா அது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா அதுன்னு சொல்லி எப்பயுமே நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். கண்டிப்பா ரொம்ப அதிகமான சட்டத்திட்டங்கள் போடப்பட்டு வீடியோக்கள் முடக்கப்படுகிறது. நம்மளோட இணைந்து இந்த காசாவுக்காக பேசி வந்த பல சகோதரர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். எனவே என்ன மறக்காம என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இந்த ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அது மட்டுமல்ல,
இல்லாமல் இந்த நம்முடைய 2 சேனல்லையுமே குறிப்பாக சேனல்ல வீடியோவுக்கு கீழே இந்த இடத்தை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலே இப்படி ஒரு பேஜ் உருவாகும், இப்படி ஒன்று வரும். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை பேர் பார்த்துருக்கிறாங்க என்கிறதோட சேர்த்து இங்க பாருங்க ரெட் கலர்ல 2 ஐகான் போட்டிருக்கிறோம். ஜாயின் அஸ் ஆன் டெலிகிராம், ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல் என்று சொல்லி 2 போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க டெலிகிராம் நம்முடைய டெலிகிராம் சேனல்ல இணையாதவங்க டெலிகிராம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் இணைஞ்சுக்கிறங்க. வாட்ஸ்அப் சேனல்ல இணையாதவங்க இந்த இடத்தை கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சுக்கிறங்க. இந்த சேனலுடைய லிங்கை நம்முடைய ஃபேஸ்புக்லையும் நம்ம போடுவோம். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவிலையும் கீழே இது இருக்குது, மறக்காம அதில் இணைஞ்சுக்கிறங்க. உங்க வாட்ஸ்அப்புக்கே ஒவ்வொரு நாள் வீடியோவும் நேரடியாக வந்து சேர்ந்துடும். அப்ப நீங்க மிஸ் பண்ணாம காசாவினுடைய செய்திகளை பார்த்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிற அதே நேரம் நம்முடைய ஃபேஸ்புக் பக்கம் இதுதான். ஃபேஸ்புக் பக்கத்தில் லைக் பண்ணாதவங்க ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணி கொள்ளுங்கள். ஆனால் ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம காசா வீடியோக்களை வெளியிட முடியாது, அது பெரிய சிக்கலாக போயிடும். அதே நேரத்தில் ட்விட்டர் யூஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ் பக்கம் யூஸ் பண்ணக்கூடியவங்க, இதுதான் ரஸ்மின் MISC என்கிற நம்முடைய எக்ஸ் பேஜ் இருக்கிறது. அதில் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி நடக்கிற காசா தொடர்பான மிக முக்கியமான அப்டேட்டுகளை எல்லாம் இதில் நம்ம ஷேர் பண்ணி வர்றோம். ஆங்கிலத்தில் தமிழில் வர்ற மொழிகளில் எல்லாம் முக்கியமான செய்திகளை ஷேர் பண்ணி வர்றோம். எக்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ரஸ்மின் MISCங்கிற நம்முடைய பேஜில் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் நிறைய செய்திகளை உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நம்ம அவர்களுடைய தளத்துக்குள்ள நின்று தான் நம்முடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டிய கடமை இருக்கிறது, வேறு வழியும் கிடையாது நமக்கு. அப்படித்தான் சொல்லி ஏற்கனவே 2 ஃபேஸ்புக்கை முடக்கிட்டாங்க. நம்முடைய டிக்டாக் பேஜ் ஒன்று மொத்தமாக முடக்கப்பட்டது, வேறொரு பேஜை தான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். எனவே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள தான் இந்த செய்திகளை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்கிற செய்திகளோடு நமக்கெல்லாம் தெரியும். எதிர்வருகிற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி வரை இன்ஷா அல்லாஹ் பொத்துவில் முதல் ஏராவூர் வரைக்கும் ஒரு முக்கியமான பாலஸ்தீன விடுதலை பேரணியை நடத்த இருக்கிறோம். கிழக்கு மாகாணத்தினுடைய பெரும்பாலான ஊர்களுக்கு இதனூடாக நாம் பயணிக்க இருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலை செய்தியாக சர்வதேசத்திற்கு இது போக வேண்டும் என்பதால் பொத்துவில்ல இருந்து ஆரம்பித்து அல்குடா போய் ரிட்டன் ஏராவூருக்கு வந்து ஏராவூரில் வச்சு தான் இது முடிக்கும் விதமாக திட்டமிட்டிருக்கிறோம். எனவே பொத்துவில் முதல் ஏராவூர் வரையான இந்த 5 நாட்கள் மாபெரும் பாலஸ்தீன விடுதலை பேரணியில் இணைந்து கொள்வதற்கு தயாராகுங்கள். பொத்துவில்ல இருந்து ஆரம்பித்து வருகிற போது இளைஞர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருமே கட்சி பேதம் இல்லாமல், இயக்க பேதம் இல்லாமல், எந்த ஒரு பேதங்களையும் காட்டாமல் பள்ளி வாயல்கள் இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள், ஊர் மக்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். பாலஸ்தீன விடுதலை பேரணியாக இது அமைய இருக்கிறது. அத்தனை சகோதரர்களும் இதற்கு ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கிற செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஈவினிங் 4 மணியில இருந்து பொத்துவில்ல இந்த பேரணி ஆரம்பிக்க இருக்கிறது. 11ஆம் தேதி பொத்துவில்ல தான் இந்த பேரணி ஆரம்பிக்கப்படும். அதே நேரத்தில் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அக்கரைப்பற்றிலும் அதே நேரம் அட்டாளைச்சேனை வரைக்கும் நம்ம நகர்ந்து வருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அட்டாளைச்சேனையில் ஆரம்பித்து ஒழுவில் நிந்தவூர் வரைக்கும் வர இருக்கிறோம். 14ஆம் தேதி புதன்கிழமை நிந்தவூரில் ஆரம்பித்து சம்மாந்துறை சாய்ந்தமருது வரைக்கும் வர இருக்கிறோம். அதே போன்று 15ஆம் தேதி வியாழக்கிழமை கல்முனை, மருதமுனை ஆகிய பகுதிகளுக்கு வர இருக்கிறோம். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காத்தான்குடி, கல்குடா ஆகிய பகுதிகளுக்கு சென்று ஏராவூரிலே இறுதி மாநாட்டோடு இது முடிவடைய இருக்கிறது. இப்படி ஒரு பிரம்மாண்டமான பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இதிலே அத்தனை பேரும் கூட்டம் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அழிவுகளுக்கு, இன அழிப்புக்கு எதிராக நம்முடைய ஜனநாயக குரலை நாம் ஓங்கி ஒலிக்க வேண்டி இருக்கிறது. ஜனநாயக ரீதியாக நாம் வெற்றி பெற வேண்டி இருக்கிறது. அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. எனவே அதற்காக தயாராகுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல எண்ணங்களை பூர்த்தி செய்வானாக, கபூலாக்குவானாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமுடையவர்களாக மாற வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, பயங்கரவாத இராணுவத்தினுடைய தீவிரவாத செயல்கள் நிறுத்தப்பட்டு பயங்கரவாதமற்ற, தீவிரவாதமற்ற ஜனநாயக ரீதியில் அமைதியான உலகு உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.